ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் NCERT மேத் புக்கில் எக்ஸசைஸ் 5.2ல 13th சம் பார்க்க போகிறோம். ஹவு மெனி 3 டிஜிட் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 7. அப்போ ஃபஸ்ட்டு எந்தெந்த 3 டிஜிட் நம்பர்லாம் டிவிசிபிள் பை 7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒன்றுமே கிடையாது, அவ்வளோ ஈஸியான சம். இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது, கொஞ்சம் திங்க் பண்ணோன்னா நமக்கு உடனே கிடச்சிரும் ஆன்சர். இது நீங்கள் ரிப்பீட்டடாக இது மாதிரி செய்ய உங்களுக்கே பழகிரும். த ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 7 இஸ், ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் என்ன இருக்குது, 100 தான் நமக்கு தெரியும். இது டிவிசிபிள் பை 7 தெரியாது, ஆனால் ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் 100ன்னு தெரியும். அதை 7ல் டிவைட் பண்ணோன்னா 1 7 is 7. அடுத்து 10ல் 7 போயிடுச்சுன்னா 3, பிரிங் டவுன் 0 கொண்டு வந்துட்டோமா, மறுபடியும் 7 4s are 28 வரைக்கும் வரும், ரிமைனிங் 2 வருது. இப்போ ஃபஸ்ட்டு டிவிசிபிள் பை ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 7 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, இங்கே என்ன வேல்யூ வந்திருக்கோ கோஷன்ட்டையும் இந்த டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்னா 14 into 7 ப்ளஸ் தட் ரிமைண்டர். இதெல்லாம் நம்ம சின்ன 4th ஸ்டாண்டர்டில் இருக்குது, நம்ம CBSE 4th ஸ்டாண்டர்டில் இதை படிப்போம் நம்ம, ப்ளஸ் 2. அப்போ என்ன கிடைக்கும், இதோட வேல்யூ 14 7s என்ன கிடைக்கும், 14 7s மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது. ஓகே, இப்போ இது நம்ம ஆல்ரெடி தெரியும், நமக்கு அல்காரிதம் தெரியும் இல்லையா. கோஷன்ட்டையும் டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே இருக்க ரிமைண்டரை ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குமோ அந்த டிவைடன் கிடச்சிரும்னு சொல்லிட்டு 100. இங்கே 2ன்னு இருக்குது, இங்கே ரிமைண்டரே வரக்கூடாது, இந்த இடத்துல 0 வரணும் ரிமைண்டர். அப்போ தான் 7ஆல் கரெக்டாக எக்ஸாக்டாக டிவைட் ஆகிருக்கும். அப்போ இங்கே என்ன நம்பர் இருந்திருந்தால் எக்ஸ்ட்ரா வேணும், நமக்கு 7 இருக்குது, ஆனால் இங்கே 2 தான் இருக்குது. இப்போ 2க்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கணும், 3 4 5 6 7, ஒரு 5 நம்பர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்திருந்தால் இது மறுபடியும் 7 டேபிளில் டிவைட் ஆகி 0 ஆயிருந்திருக்கும். ஓகேவா. இப்போ இங்கே 100 இருக்குது, இந்த 100 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் அது எக்ஸாக்டாக 7ல் டிவைட் ஆகும். இப்போ என்ன கிடைக்கும்னா 100 + 5. அப்போ என்ன ஒரு ஆன்சர், 105. ஸோ ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு, 105. இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ இதே மாதிரி 7ல் டிவைட் ஆகிறதுல 8ல் டிவைட் ஆகணும்னு கொடுக்குறாங்க. 8ல் டிவைட் ஆகும்போது 3 டிஜிட் நம்பர்னால் நீங்கள் இங்கே எழுதிட்டே வருவீங்க, செஞ்சுக்கிட்டே வரும்போது இங்கே ஒரு ரிமைண்டர் வரும். இங்கே வர்ற நம்பர் இந்த 8ஐ விட கம்மியாக இருக்குது. சப்போஸ் இங்கே 8 இருக்குது, இங்கே 3 தான் இருக்குது. 3னா 4 5 6 7 8, அந்த 5 வருது இல்லையா, அந்த 5ஐ கொண்டு போய் இதோட ஆட் பண்ணோன்னா தான் அந்த மாதிரி ஆன்சர் இங்கே கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். இப்போ இங்கே 7ல் இருக்குது, ரிமைனிங் 2 இருக்குது. 2 கூட இன்னொரு 5ஐ ஆட் பண்ணால் அது 7க்கு ஈக்குவல் ஆயிரும். அந்த 5ஐ கொண்டு போய் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். அப்போ 100 இருக்குது, 100ஓட 5 ஆட் பண்ணோன்னா 105 கிடச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி த லார்ஜஸ்ட் இதுவும் செய்யும்போது புரியும் பாருங்களேன். த லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் is divisible by 7. இது என்ன கிடைக்கும், நமக்கு வெறுமனே லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் என்ன தெரியும், 999 தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர். இது என்ன பண்ணுவோம், நம்ம 7ல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுவோம். 7ல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 1 7 is 7, ரிமைனிங் 2 9. அடுத்து என்ன வரும், 4 7s are 28, ரிமைனிங் 1. அடுத்து பிரிங் டவுன் 9 பண்ணுவோமா. அப்போ என்ன வரும், 1 7 is 7, 2 7s are 14 கிடைக்கும். 2 7s are 14. அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும், 14 கூட 15 16 17 18 19 5 கிடைக்குதா. இப்போ இன்னும் இது நல்லா கவனித்து பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, 999 இருக்குது. இதுக்கு மேலே இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ கூட கொண்டு போய் ஒரு 5 இருக்கா, அப்போ 6 7 2 வேல்யூ கொண்டு போய் இங்கே ஆட் பண்ணால் இது 2 டிஜிட் நம்பர் என்ன நம்பர் ஆயிரும், 3 டிஜிட் நம்பர் 4 டிஜிட் நம்பர் ஆயிரும். அப்போ இங்கே இருக்கு இல்லையா மைனஸ் வேல்யூ, இந்த -5ஐ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடணும். இதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் இங்கே வரப்போகிற வேல்யூவை எக்ஸ்ட்ரா வர்ற வேல்யூவை ஆட் பண்ணணும். இதே 3 டிஜிட் நம்பரில் லார்ஜஸ்ட் நம்பர்னால் இங்கே வர்ற நம்பர் கூட 7 வரணுன்னா எத்தனை ஆட் பண்ணணும், 2 ஆட் பண்ணணும். அந்த 2 இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 5 இருக்குல்ல, இந்த 5ஐ கொண்டு போய் இந்த 9999ல் சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அப்போ என்ன வரும், 9999 -5 என்ன கிடைக்கும், 9994. இப்போ நீங்கள் இந்த 9994 7ல் டிவைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 0 அப்படின்னு முடியும். சரியா. இப்போ இது AN, அதாவது லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம் 994 கொஸ்டின்லேருந்து. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு, காமன் டிஃபரன்ஸ் D, அதுவும் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கு, டிவைசபிள் பை 7னா டிஃபரன்ஸ் 7ஆக தான் இருக்கும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு TNோட ஃபார்முலா தெரியுமா, A + n - 1 × D
இதோட வேல்யூ என்ன தெரியும், டிஎனோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் தான் இருக்குது, இதான் சாரி டிஎன், இது டிஎனோட வேல்யூ என்ன இருக்குது 994 இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 105 கண்டுபிடிச்சிட்டோம். n-1 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 7 அப்படின்னு நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதையும் கொண்டு வந்து அப்ளை பண்ணிட்டோம். சரியா, இப்போ 9000 என்னன்னு இந்த ப்ளஸ் 105 இந்த சைடு கொண்டு வருவோமா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் என்ன வரும் -105 இஸ் ஈக்குவல் டு n-1 இன்ட்டு 7. இப்போ 994லேருந்து 105 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், யார் பார்ப்போமா, இங்கே என்ன கிடைக்கும், இங்கே 8 ஆயிரும், இங்கே 14 ஆயிரும், 14ல் 5 போச்சுன்னா என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும், இங்கே 8 அப்படியே கிடைக்கும், 9ல் 1 போயிடுச்சுன்னா 8 அப்படியே கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும் 8 8 9 இஸ் ஈக்குவல் டு n-1 இன்ட்டு 7. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 7 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும், டிவிஷன் பை 7 இஸ் ஈக்குவல் டு n-1. இப்போ 8 8 9 7ல் டிவைட் பண்ணால் 1 7 is 7 1 8, அப்புறம் 2 7s are 14, ரிமைனிங் 4, bring down 9 பண்ணால் 7 7s are 49. அப்போ வந்து 127 is equal to n-1. இப்போ -1 அந்த சைடு கொண்டு போயிடுவோமா, அப்போ என்ன கிடைக்கும் +1 is equal to n. அப்போ என்னோட வேல்யூ என்ன கிடைக்கிது 128. இதுதான் வந்து ஆன்சர். அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. இந்த சம் கொஞ்சம் பெரிய சம் தான், ஆனால் செய்ய வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்.